வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் யூனிட் 1 ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ். அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபுல் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். பெட்ராலஜி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ராக்ஸோட ஆரிஜினை பற்றியும் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றியும் படிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பெட்ராலஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ராக் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ராக் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது எர்த்து க்ரஸ்ட்டு. எர்த் சர்ஃபேஸில் தான் நம்ம எர்த் க்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த லேயரை. அப்போ அந்த எர்த்து க்ரஸ்ட்டுக்கு மேலே ஒரு போர்ஷனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த ராக்கு. அந்த ராக்குக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு டெஃபினட்டான ஷேப்பு கிடையாது, ஸ்ட்ரக்சரும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா ராக் அப்படின்னு சொல்கிறோம். இதான் ராக்கோட டெஃபினேஷன். அப்போ இந்த ராக் பார்த்தோன்னா அதே மாதிரி ராக்குக்கு கெமிக்கல் காம்போசிஷன், டெஃபினைட்டான கெமிக்கல் காம்போசிஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்ன தான் ராக்குக்கு ஷேப் ஸ்ட்ரக்சர்லாம் டெஃபினைட்டாக இல்லைனாலும் அதுக்குள்ளே பார்த்தோன்னா கெமிக்கல் காம்போசிஷன் டெஃபினைட்டான கெமிக்கல் காம்போசிஷன் இந்த ராக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ராக்ஸ் எல்லாம் எதால் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மினரல்ஸாலையும் ஆர்கானிக் மேட்டராலையும் உருவாகப்பட்டதாக எதுன்னு பார்த்தோன்னா இந்த ராக்ஸ் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இதான் ராக்ஸோட டெஃபினேஷன். இந்த ராக்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்டோன்ஸு. இந்த ஸ்டோன் எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ராக்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டோனு. அப்போ இந்த ஸ்டோனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இஸ் டிஃபைன் அஸ் அது நேச்சுரலான சப்ஸ்டன்ஸு, ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ராக்கில் மினரல்ஸ் இருக்கும், ஆர்கானிக் மெட்டீரியல் இதெல்லாம் தான் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அது எதில் செஞ்சுருக்காங்களோ அதே தான் அதுலேருந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகிறது தான் ஸ்டோனு. அப்போ ஸ்டோன்லேயும் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மினரல்ஸும் எர்த் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த ஸ்டோன்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டோன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இதுதான் ராக் அண்ட் ஸ்டோனோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு மினரல்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்போ ராக்ஸ்லாம் பார்த்தோன்னா மினரல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மினரலுக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அப்போ மினரல் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அது ஒரு சப்ஸ்டன்ஸு. அந்த ராக்குக்குள்ளே இந்த மினரல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மினரலில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, டெஃபினைட்டான கெமிக்கல் காம்போசிஷனும் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் அந்த மினரலில் வச்சு தான் இந்த ராக் இந்த மினரல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ராக்கில் இந்த மினரல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றது இந்த மினரல் வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மினரல் அப்படின்றது என்னது, அதில் டெஃபினைட்டான கெமிக்கல் காம்போசிஷனும் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டேர்மை தான் நம்ம மினரல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மினரலோட டெஃபினேஷன். அப்போ ராக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மினரல்ஸ்லாம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, குவாட்ஸு, ஃபெல்ஸ்பர், மைக்கா, டோலமைட், கால்சைட், ஜிப்சம். இது எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா அந்த ராக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய மினரல்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பெட்ராலஜினா என்ன, ராக்கோட டெஃபினேஷன், ஸ்டோனோட டெஃபினேஷன், அதே மாதிரி மினரல்னால் என்ன அப்படின்னு சொல்லி அதோட டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மினரலோட டெஃபினேஷன் பார்த்தாச்சு. அதே மாதிரி மினரல்ஸ் பார்த்தோன்னா, இந்த மினரல் எப்படி இந்த ராக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பொறுத்து அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல் ராக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த மினரல் ராக்ஸ், இந்த ராக்ஸில் என்ன எவ்வளோ மினரல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பொறுத்து அதை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தோன்னா மோனோமினரலிக் ராக் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று பாலிமினரலிக் ராக் அப்படின்னு சொல்லி இந்த டைப்ஸ் ஆஃப் மினரல் ராக்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மோனோமினரலிக் ராக். இந்த மோனோமினரலிக் ராக் அப்படின்றது என்னென்னா, எந்த ராக்கில் ஒரே ஒரு மினரல் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மோனோமினரலிக் ராக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். அப்போ அந்த மோனோமினரலிக் ராக் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, குவாட்ஸ், ஜிப்சம், மேக்னசைட் இதெல்லாமே அந்த இந்த மோனோமினரலிக் ராக்கோட எக்ஸாம்பிள். அடுத்து பாலிமினரலிக் ராக். பாலிமினரலிக் ராக் பார்த்தோன்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ராக்கில் ஒரு மினரலுக்கு மேற்பட்ட செவரல் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அந்த ராக்கில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ராக்கை நம்ம எப்படி சொல்கிறோன்னா பாலிமினரலிக் ராக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பசால்ட்டில், கிரானைட்லலாம் பாலிமினரலிக் ராக்காக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதான் இந்த மினரல் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பொறுத்து இந்த ராக்ஸை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க, மோனோமினரலிக் ராக்ஸ் அண்டு பாலிமினரலிக் ராக் அப்படின்னு சொல்லி. அடுத்து மினரல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸ். இந்த மினரல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா 5 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க அதோட ப்ராப்பர்ட்டிஸை. அதில் ஃபஸ்ட் ஒன் கிளீவேஜ். கிளீவேஜ் அப்படின்றது என்னென்னா, இப்போ இந்த மினரலில் ஒரு சர்டைன் பிளெயினில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மினரலில் ஒரு சர்டனான பிளெயினில் ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அந்த பிளெயின் எதுக்கு பேரலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, அந்த கிறிஸ்டல் ஃபேஸஸ், அதாவது இந்த மினரல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கிரெயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை தான் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிறிஸ்டல் ஃபேஸஸுக்கு பேரலாக இந்த பிளெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
அதை மெஷர் பண்ணக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ க்ளீவேஜ் அப்படின்றது ஒரு சர்டைன் பிளேனில் நம்ம வந்து அந்த மினரலை வந்து கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து க்ளீவேஜ். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளீவேஜ் இருக்குது இந்த மினரல்ஸில். அது என்னென்னு பார்த்தோன்னா பேசல், பிரிஸ்மேட்டிக், கியூபிக், ஆக்டோஹைட்ரல் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளீவேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோன்னா ஹார்ட்னஸ். இந்த ஹார்ட்னஸ்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா இந்த சர்ஃபேஸ், இந்த மினரலோட சர்ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு அப்ரேஷன், ஸ்க்ராச்சிங் இதெல்லாம் வந்து ரெசிஸ்ட் பண்ணி நிற்கிது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஹார்ட்னஸ் இந்த மினரல்ஸ் இந்த ராக்ஸ்லலாம் வந்து ஹார்ட்னஸ் எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா மோர் ஸ்கேல் மூலமாக தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா இந்த டேப்லெட் காலத்தில் ஒவ்வொரு மினரலுக்கும் ஒவ்வொரு ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து இந்த மோர் ஸ்கேலில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து டால்க்குன்ற இந்த மினரலுக்கு வந்து மோர் ஸ்கேல் வேல்யூ வந்து ஹார்ட்னஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1, ஜிப்சமுக்கு வந்து 2, கால்சைட்டுக்கு வந்து 3, ஃப்ளூரைட்டுக்கு வந்து 4, அப்படைட்டுக்கு வந்து 5, ஃபெல்ஸ்பர்லனா ஆர்த்தோக்ளேஸ்க்கு வந்து 6, குவாட்ஸ்க்கு வந்து 7, டோபாஸ்க்கு வந்து 8, கோரண்டம் ஆர் சஃபயருக்கு வந்து 9, டைமண்ட்க்கு வந்து 10. ஸோ இதுதான் வந்து ஒவ்வொரு மினரலோட ஹார்ட்னஸ் வேல்யூ இந்த மோர் ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி இந்த ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து ஒவ்வொரு மினரல்ஸ்க்கும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டியான ஹார்ட்னஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த மினரலோட தேர்ட் முக்கியமான ப்ராப்பர்ட்டி எதுன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரீக். ஸோ ஸ்ட்ரீக் அப்படின்றது என்னென்னா இந்த மினரலோட கலரை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்ட்ரீக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து இந்த கலர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த மினரலில் வந்து கலர் வந்து பவுடர் ஃபார்மில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மினரலோட கலரை டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த டேர்ம் ஸ்ட்ரீக். அடுத்து நாலாவது ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோன்னா லஸ்டர். ஸோ லஸ்டர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த மினரலோட சர்ஃபேஸில் வந்து இப்போ லைட் வந்து படுது அப்படின்னா அந்த மினரலோட சர்ஃபேஸில் லைட் வந்து படும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனால் ஷைனிங் வந்து நடக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஷைனிங்காக அந்த சர்ஃபேஸ் இந்த மினரல் சர்ஃபேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லஸ்டர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த லஸ்டரை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. அது என்ன கிளாஸி லஸ்டர், க்ரீஸி, பியர்லி, டல், ரெசினியஸ், சில்கி, மெட்டாலிக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷனில் இந்த லஸ்டர்ஸ் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து லஸ்டர் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு அடுத்த அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோன்னா டெக்ஸ்சர். ஸோ டெக்ஸ்சர் அப்படின்றது இந்த மினரல்ஸில் வந்து பார்த்தோன்னா கிரெயின்ஸ் வந்து இருக்கும். அந்த கிரெயின்ஸ் வந்து எந்த அளவுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு, ஃபைன்னஸாக அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கா இல்லை கோர்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கா, இந்த மாதிரி அதோட அரேஞ்ச்மெண்ட் இந்த கிரெயின்ஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி வந்து சொல்லக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இதுதான் வந்து அஞ்சு ப்ராப்பர்ட்டி எதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த மினரல்ஸோட 5 வகையான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 5 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ இப்போ மினரல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இப்போ ராக்ஸோட கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியம். இது பேஸ் பண்ணி நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டே இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ராக்ஸை வந்து எப்படி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அதோட ஜாலஜிக்கல் ஃபார்மேஷனை பொறுத்து ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து இந்த மாதிரி இந்த ராக்ஸை 3 விதமாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ராக்ஸை வந்து 3 மெயின் கிளாஸிஃபிகேஷனாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஜாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனாக வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஜாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்து அதை எதை பேஸ் பண்ணி வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா எந்த மோட் ஆஃப் ஃபார்மேஷனில் இந்த ராக்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு, ஸோ அதோட என்ன மாதிரியான மோட்ஸ் எல்லாம் அந்த ராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த ஜாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனை 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக் அண்ட் மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லி இந்த ஜாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனை 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இக்னியஸ் ராக்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இக்னியஸ் ராக் அப்படின்றது என்னென்னா இப்போ இந்த இக்னியஸ் ராக் ஃபுல்லாகவே எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா இதுதான் வந்து இந்த ராக்ஸோட பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லலாம். இந்த இக்னியஸ் ராக்கை தான் வந்து எல்லா ராக்குக்கும் வந்து ஒரு பேரண்ட் ராக்காக ஆக்ட் ஆகிறது இந்த இக்னியஸ் ராக் தான். ஸோ இது வந்து ஒரு வல்கனிக் ஆரிஜினாக வந்து இருக்கும். ஸோ வல்கனோவில் தான் வந்து இது வந்து பார்த்தோன்னா வல்கனிக் ஆரிஜினாக வந்து இருக்கும். ஸோ வல்கனோ வந்து எப்படி டெவலப் ஆகி அதுலேருந்து மேக்மா வெளியில் வந்து இந்த எர்த் சர்ஃபேஸில் இல்லை எர்த் சர்ஃபேஸுக்கு கீழேயோ அந்த மேக்மா ஃபுல்லாக வந்து டெபாசிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது பார்த்தோன்னா சாலிட் சப்ஸ்டன்ஸாக வந்து மாறும். அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ராக் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ராக், அந்த பேர் பார்த்தோன்னா இக்னியஸ் ராக். அப்போ வல்கனோலேருந்து இந்த மேக்மா வந்து வெடித்து வெளியில் வந்து எர்த் சர்ஃபேஸ்க்கு மேலேயோ கீழேயோ வந்து டெபாசிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கூலாகி சாலிட் சப்ஸ்டன்ஸாக வந்து சாலிடாக வந்து மாறி அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதான் இந்த ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை கூலிங் ஆர் solidification ஆஃப் molten mass.
லையிங் பிலோ ஆர் அபோவ் எர்த் சர்ஃபேஸ். இந்த மோல்டன் மாஸ் தான் என்னென்னு பார்த்தோன்னா மேக்மா அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறோம். ஸோ இந்த மேக்மாவோட பிரின்சிபல் கான்ஸ்டிடியூஷன், அப்போ மேக்மாக்குள்ளே என்ன வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா குவார்ட்ஸ், மைக்கா, ஃபெல்ஸ்பர், இந்த 3 மினரல்ஸும் இந்த மேக்மாக்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இந்த இக்னியஸ் ராக் அப்படின்றது ஒரு வல்கனிக் ஆர்ஜின். ஸோ இந்த ராக்கை வந்து இக்னியஸ் ராக்கை வேறு என்னென்ன நேம்லலாம் வந்து டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தோன்னா பிரைமரி ராக், அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக், எரிப்டிவ் ராக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து சொல்லலாம். ஸோ இந்த ராக், இந்த இக்னியஸ் ராக் வந்து எப்படி என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும், ஹார்டாக இருக்கும், டியூரபிளாக இருக்கும், ரொம்ப மேசிவாகவும் ஸ்ட்ராங்கராக வந்துருக்கும் when கம்பேர்ட் டு மற்ற 2 டைப் இருக்குல்ல, செடிமெண்ட்ரி ராக் அண்ட் மெட்டமார்பிக் ராக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த இக்னியஸ் ராக் ரொம்ப வந்து ஹார்டாக, டியூரபிளாக, மேசிவாக, ஸ்ட்ராங்கராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சரில். ஸோ இதுதான் வந்து இக்னியஸ் ராக்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து இந்த இக்னியஸ் ராக்கில் வந்து பார்த்தோன்னா அதுலேயும் டைப்ஸ்லாம் வந்துருக்கு. அந்த டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இக்னியஸ் ராக்கை வந்து பார்த்தோன்னா 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 விதமாக இந்த இக்னியஸ் ராக்கை வந்து டிவைட் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்னா வந்து என்ன, இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்னா வந்து என்ன அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த லாவா இந்த மேக்மா வந்து வெளியில் எர்த் சர்ஃபேஸுக்கு மேலே வந்து இல்லை கீழேயோ டெபாசிட் ஆகி கூலாகி அங்கே வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ராக் தான் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து தெரியும். ஸோ இந்த மோல்டன் மேக்மா வந்து பார்த்தோன்னா எர்த் சர்ஃபேஸ்லேயே வச்சு கூலாச்சு அப்படின்னா அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ இந்த மோல்டன் மேக்மா வந்து எர்த் சர்ஃபேஸ்லேயே வந்து டெபாசிட் ஆகி அங்கே கூலாகி அங்கே சாலிட் சப்ஸ்டன்ஸாக வந்து மாறும், சாலிட் ராக்காக வந்து மாறுது, அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்கு இன்னொரு நேம் எப்படி சொல்லலாம்னா வல்கனிக் ராக், இல்லைனா வந்து எஃபூசிவ் ராக் அப்படின்னு சொல்லி இந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து டினோட் பண்ணுறோம் இந்த எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்கை. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து கூலாயிரும். இந்த ராக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் கிரைண்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்து இந்த எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பசால்ட், ட்ராப், டோலமைட், பூமைஸ், டஃப், இதெல்லாமே வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக். ஸோ இதான் வந்து எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இந்த இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்றது என்னென்னா, இந்த மேக்மா வந்து கூல் ஆகிறது ஒன்று எர்த் சர்ஃபேஸோட டெப்த்தில் ரொம்ப டீப்பாக போய் இந்த மேக்மா வந்து கூல் ஆகும், இல்லைனா வந்து ஒரு கன்சிடரபிள் டெப்த்தில் இந்த எர்த் சர்ஃபேஸில் வந்து ஒரு சர்டைன் டெப்த்தில் வந்து இந்த மேக்மா வந்து கூல் ஆகும். ரொம்ப டீப்பாகவோ இல்லை சர்டைன் டெப்த்லேயோ வந்து இந்த மேக்மா வந்து கூல் ஆகி அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்கை தான் ஃபர்தராக இன்னும் 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒன்று வந்து ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று வந்து ஹைப்பபைசல் ராக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 2 டைப்பாக வந்து டிவைட் பண்ணுறாங்க இந்த இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்கை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூட்டோனிக் ராக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அப்போ ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த மோல்டன் மேக்மா வந்து ஒரு ரொம்ப டீப்பான டெப்த்தில் வந்து போய், ஸோ எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப டீப்பான டெப்த்தில் போய் கூல் ஆச்சு, சொலிடிஃபை ஆச்சு அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த ப்ளூட்டோனிக் ராக் வந்து ஸ்லோவாக தான் வந்து கூல் ஆகும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா கோர்ஸ் கிரைண்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்து இந்த ப்ளூட்டோனிக் ராக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா கிரானைட், சைனைட், டியோரைட், பெக்மடைட், இதெல்லாம் வந்து ப்ளூட்டோனிக் ராக்கோட எக்ஸாம்பிள். அடுத்து 2வது டைப் என்ன பார்த்தோன்னா ஹைப்பபைசல் ராக்கு. ஸோ இந்த ஹைப்பபைசல் ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த மோல்டன் மேக்மா வந்து சொலிடிஃபை ஆகிறது எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஷாலோ டெப்த்தில், ஒரு ரீசனபிளான டெப்த்திலேருந்து இந்த மோல்டன் மேக்மா வந்து சொலிடிஃபை ஆச்சு அப்படின்னா அதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோம்னா ஹைப்பபைசல் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஹைப்பபைசல் ராக் வந்து பார்த்தோன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து கூல் ஆகிடும். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபைன் கிரைன் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சராக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹைப்பபைசல் ராக் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டோலரைட் தான் வந்து இந்த ஹைப்பபைசல் ராக் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து 2 டைப் ஆஃப் இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக்கோட 2 டைப். ஸோ அப்போ இக்னியஸ் ராக்னா வந்து என்ன, அதோட டைப்ஸ்னால் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து ஃபஸ்ட்டு டைப் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து 2வது ராக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா செடிமெண்ட்ரி ராக்கு. ஸோ செடிமெண்ட்ரி ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த இக்னியஸ் ராக் தான் வந்து எல்லா ராக்குக்கும் பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்கிறோம்.
சொல்லி தெரியும். ஸோ அப்போ இந்த இக்னியஸ் ராக்கில் இருந்தால் எது ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த இக்னியஸ் ராக் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அங்கே டிஸ்இன்டகிரேஷன் வந்து நடக்குது. ஸோ சன்லைட்னால, ஏர்னால, டெம்பரேச்சர் சேஞ்சஸ்னால இந்த டிஸ்இன்டகிரேஷன், அந்த ராக்ஸ் வந்து இந்த இக்னியஸ் ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகி அது எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி போகுது. அப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும்போது இந்த ராக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து டெபாசிட் பண்ணுது. லைக் சாண்டு, கிளே எல்லாம் வந்து கிராஜுவலாக ஒரு இடத்துலேருந்து அந்த பேரண்ட் ராக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு இடத்துக்கு போய் அப்படியே டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது பை செட்டிங் வாட்டர்னால இந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் மெட்டீரியல்ஸும் வந்து டெபாசிட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அந்த மினரல்ஸ், ஆர்கானிக் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து ஹெட் சர்ஃபேஸில் டெபாசிட் ஆகக்கூடிய, அக்யூமுலேட் ஆகி டெபாசிட் ஆகுது அந்த சிமெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக. ஸோ இப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செடிமெண்ட்ரி ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக்கை நம்ம வேறு நேமில் எப்படி சொல்லலாம்னா அக்யூஎஸ் ராக், ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து டினோட் பண்ணலாம். ஸோ இந்த ராக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா லேயர் பை லேயராக தான் வந்திருக்கும். ஸோ லேயர் பை லேயராக வரிசையாக வந்து இந்த ராக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து வெல் ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்காக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸை. அதே மாதிரி இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸில் வந்து பார்த்தோன்னா வெல் டிஃபைன்டு பெட்டிங் பிளெயின்ஸு. ஸோ இந்த ராக்கை வந்து ஒரு சர்டைன் பிளெயின் இருந்தால் தான் அதில் வந்து கட் பண்ண முடியும். ஸோ அந்த பிளெயின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பெட்டிங் பிளெயின்ஸ்லாம் இந்த செடிமெண்ட்ரி ராக்கில் ரொம்ப வெல் டிஃபைன்டாக வந்திருக்கும். ராக்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அது ஈஸியாக நம்ம வந்து இந்த பெட்டிங் பிளெயினில் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இந்த செடிமெண்ட்ரி ராக் எக்ஸாம்பிள் எதுனான்னு பார்த்தோன்னா சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், ஜிப்சம், லேட்ரைட், டோலமைட், ஷேல், மேக்னசைட், கேங்கர் இதெல்லாமே வந்து இந்த செடிமெண்ட்ரி ராக்கோட எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இதுதான் வந்து செடிமெண்ட்ரி ராக். இந்த செடிமெண்ட்ரி ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அடுத்து மூணாவது கிளாசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா மெட்டமார்ஃபிக் ராக். ஸோ மெட்டமார்ஃபிக் ராக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த இக்னியஸ் ராக்லேருந்தும் செடிமெண்ட்ரி ராக்லேருந்தும் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கு தான் வந்து மெட்டமார்ஃபிக் ராக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இப்போ ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால இந்த இக்னியஸ் ராக்லேயும் செடிமெண்ட்ரி ராக்லேயும் வந்து பார்த்தோன்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. எதனால் அந்த இக்னியஸ் ராக்லேயும் செடிமெண்ட்ரி ராக்லேயும் ஹை டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் பட்டு அந்த ராக்கோட அந்த 2 ராக்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே வந்து சேஞ்ச் ஆகிடுது. அதில் சேஞ்ச் ஆகி ஒரு புது டைப் ஆஃப் ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு புது டைப் ஆஃப் ராக் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மெட்டமார்ஃபிக் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் அதாவது இந்த சேஞ்ச் ஆகுதுல்ல இந்த இக்னியஸ் ராக்கு, செடிமெண்ட்ரி ராக் வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரால் அது வந்து அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ராக் வந்து இன்னொரு ராக்காக வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மெட்டமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து மெட்டமார்ஃபிக் ராக். இந்த மெட்டமார்ஃபிக் ராக் வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி நான் ஃபோலியேட்டட் ஸ்ட்ரக்சரில் வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்லேட், நீஸ், மார்பிள், குவாட்சைட் இது எல்லாமே வந்து இந்த மெட்டமார்ஃபிக் ராக்கோட எக்ஸாம்பிள். ஸோ எப்படி இந்த பேரண்ட் ராக் வந்து மெட்டமார்ஃபிக் ராக்காக எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஆகுது அப்படின்றத இப்போ இந்த டேப்ல காலத்தில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ பேரண்ட் ராக் அப்படின்றது இந்த இக்னியஸ் ராக், செடிமெண்ட்ரி ராக் தான் வந்து பேரண்ட் ராக். அதுலேருந்து மாறப்பட்டது தான் வந்து ஃபார்ம் ஆகிறது இந்த மெட்டமார்ஃபிக் ராக். ஸோ அப்போ இந்த பேரண்ட் ராக்கான கிரானைட், சைனைட் வந்து எப்படி மாறுதுன்னு பார்த்தோன்னா நீஸ் அப்படின்ற மெட்டமார்ஃபிக் ராக் அதுலேருந்து கிடைக்குது. டோலரைட், பசால், லேட்ரைட்லேருந்து என்ன மெட்டமார்ஃபிக் ராக் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா சிஸ்ட்டு. டோலமைட், லைம்ஸ்டோன், மால்லேருந்து மார்பிள் வந்து கிடைக்குது. மட்ஸ்டோன், ஷேல்லேருந்து ஸ்லேட் வந்து கிடைக்குது. சாண்ட்ஸ்டோன்லேருந்து குவாட்சைட், கேப்ரோலேருந்து செர்பன்டைன், பிட்டுமினஸ் கோல்லேருந்து கிராஃபைட், லிக்னைட் கோல்லேருந்து ஆந்த்ரசைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட் ராக்லேருந்தும் நம்மளுக்கு புது மெட்டமார்ஃபிக் ராக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டேப்ல காலமும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து மெட்டமார்ஃபிக் ராக். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஜியாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் இக்னியஸ் ராக்னா என்ன, செடிமெண்ட்ரி ராக்னா என்ன, மெட்டமார்ஃபிக் ராக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன். இந்த ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா இந்த ராக்கோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து நடந்திருக்கும். அப்போ இந்த ராக்கோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து இந்த ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனை 3 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் சொல்லி, அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்குன்னும், ஃபோலியேட்டட் ராக்குன்னு சொல்லி இந்த மாதிரி 3 டைப்பாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். அப்போ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ராக்கில் வந்து டிஸ்டிங்டான லேயர்ஸாக வந்துருக்கும். அதாவது லேயர் பை லேயராக வந்து இந்த ராக்ஸ்லாம் வந்து இருக்கிறனால அந்த ராக்கை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். லேயர் பை லேயராக ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ இந்த டைப் ஆஃப் ராக்கை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் கீழே எந்த ராக் வந்து வரும்னு பார்த்தோன்னா எல்லா செடிமெண்ட்ரி ராக்குமே எது கீழே வரும்னு பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் கீழே தான் வந்து வரும். ஏன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் எல்லாமே வந்து லேயர் பை லேயராக வந்து இருக்கும்.
அதுக்குன்னு பெட்டிங் பிளைன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கனால ஈஸியாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ராக். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், ஷேல், ஸ்லேட், மார்பிள் இது எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கோட எக்ஸாம்பிள். அடுத்து அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக். அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்றது என்னென்னா இந்த ராக்ஸில் வந்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அதாவது லேயர்ஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்காது, எந்த ஒரு லேயர்ஸும் வந்து காட்டாது. அதனால நம்ம ஈஸியாக பெட்டிங் பிளைனில் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, தின் லேயர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாது இந்த ராக்ஸை. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது எந்த ராக் கீழே என்ன ராக் வரும்னு பார்த்தோன்னா இக்னியஸ் ராக். எல்லா இக்னியஸ் ராக்கும் வந்து இந்த அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் கீழே தான் வந்து வரும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிரானைட், சைனைட், பசால்ட், ட்ராப் இதெல்லாம் வந்து இந்த அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்கோட எக்ஸாம்பிள். அடுத்து மூணாவது பார்த்தோன்னா ஃபோலியேட்டட் ராக். ஸோ ஃபோலியேட்டட் ராக் அப்படின்றது என்னென்னா இந்த ராக் வந்து ஏதாவது ஒரே ஒரு டெஃபினைட்டான டைரக்ஷனில் மட்டும்தான் இந்த ராக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அந்த டைப் ஆஃப் ராக்கை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃபோலியேட்டட் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த ஃபோலியேட்டட் ராக் கீழே எந்த ராக் வரும்னு பார்த்தோன்னா மெட்டமார்ஃபிக் ராக்ஸ் எல்லாமே வந்து ஃபோலியேட்டட் ராக்ஸ் கீழே தான் வந்து ஃபோலியேட்டட் ராக்ஸு கீழே தான் வந்து வரும். ஸோ இந்த ஃபோலியேட்டட் ராக் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா மார்பிள், குவாட்சைட் இதெல்லாம் வந்து இந்த ஃபோலியேட்டட் ராக்கோட எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் ராக். இந்த 3 டைப் எதோட டைப்னு பார்த்தோன்னா இந்த ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷனோட 3 டைப் தான் இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் ராக், அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அண்ட் ஃபோலியேட்டட் ராக். ஸோ இப்போ செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து 3வது கிளாசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தோன்னா கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தோன்னா இந்த ராக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மினரல் காம்போசிஷனை பொறுத்து தான் இந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனை 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன பார்த்தோன்னா சிலிஷியஸ் ராக்னு சொல்லியும், கால்காரியஸ் ராக் அப்படின்னு சொல்லி, நெக்ஸ்ட் வந்து அர்ஜிலேஷியஸ் ராக் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 3 டைப்பாக வந்து இந்த கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சிலிஷியஸ் ராக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ சிலிஷியஸ் ராக்கில் எதை வந்து மெயினான கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்குன்னு பார்த்தோன்னா சிலிக்கா, SiO2 தான் வந்து மெயினான கான்ஸ்டண்ட்டாக வந்து இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ராக்கை தான் நம்ம வந்து சிலிஷியஸ் ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த ராக்ஸ் இந்த சிலிஷியஸ் ராக் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், டியூரபிளாக வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோன்னா கிரானைட், சயனைட், பசால்ட், ட்ராப், சாண்ட்ஸ்டோன், குவாட்சைட், நீஸ் இது எல்லாமே வந்து இந்த சிலிஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்த ராக்ஸில் வந்து சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து அதை வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் சிலிக்கா இன் ராக்ஸ். ஸோ அது வந்து 2 டைப்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அசிடிக் ராக், பேசிக் ராக் அப்படின்னு சொல்லி இந்த ராக்ஸில் சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ பர்சன்ட் இருக்கிறத பொறுத்து 2 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று வந்து அசிடிக் ராக், இன்னொன்று வந்து பேசிக் ராக். அப்போ அசிடிக் ராக்கில் சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 70 to 80% அதிகமாக வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ராக்கை நம்ம வந்து அசிடிக் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா கிரானைட், சைனைட், ரியோலைட் அப்படின்னு சொல்லி ராக்ஸ் எல்லாம் வந்து இந்த அசிடிக் ராக் கீழே வந்து வரும். நெக்ஸ்ட் பேசிக் ராக். பேசிக் ராக்கில் வந்து பார்த்தோன்னா சிலிக்காவோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்னா லெஸ் தென் 60% வந்து இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ராக்கை நம்ம வந்து பேசிக் ராக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பசால்ட், டோலமைட், டோலரைட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து அதோட எக்ஸாம்பிள். ஸோ இதுதான் வந்து இந்த ராக்ஸில் வந்து எவ்வளோ சிலிக்காவோட பர்சன்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பொறுத்து இந்த மாதிரி 2 டைப்ஸாக இந்த ராக்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங் ஸ்டோன்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஸ்டோன் வந்து என்னென்னு பார்த்தோன்னா பில்டிங் ஸ்டோன் வந்து கிரானைட். ஸோ கிரானைட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அது இந்த கிரானைட்ன்ற அந்த ஸ்டோனை வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இக்னியஸ் ராக்லேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து இக்னியஸ் ராக்கோட டைப்பு. இந்த கிரானைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 2.63 to 2.75 இருக்கும். இதில் வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து லெஸ் தென் 1% தான் வந்திருக்கும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 77 to 130 Nm² வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கிரானைட் இந்த ஸ்டோனை வந்து எந்த டைப் ஆஃப் மெத்தட்ஸ்லாம் வந்து ஸோ எந்த இடத்துலலாம் வந்து சூட்டபிளாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்டான இன்ஜினியரிங் ஒர்க்ஸான அபார்ட்மெண்ட்ஸ், பியர்ஸ், டேம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரானைட் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். அடுத்து 2வது டைப் ஆஃப் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன் என்ன பார்த்தோன்னா ட்ராப் அண்ட் பசால்ட். ஸோ ட்ராப் அண்ட் பசால்ட் இது வந்து எந்த ராக்லேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இக்னியஸ் ராக்லேருந்து தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.623. இதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அதாவது பசால்ட்டுக்கு வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 150 to 190 Nm². ட்ராப்புக்கு வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 350 to 380 Nm². ஸோ இந்த ட்ராப் அண்ட் பசால்ட்டை எந்த மாதிரியான இடத்துல இருந்து யூஸ் பண்ணுவான்னு பார்த்தோன்னா ரோட் மெட்டலாக, அக்ரிகேட்டாக, மெரைன் ஒர்க்ஸில், ரப்பல் மேசன்ட்ரிலாம் வந்து இந்த ட்ராப் அண்ட் பசால்ட் ஸ்டோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து 3வது டைப் என்னென்னு பார்த்தோன்னா சாண்ட்ஸ்டோன். ஸோ சாண்ட்ஸ்டோன் வந்து எந்த டைப் ஆஃப் ராக்கு கீழே வரும்னு பார்த்தோன்னா செடிமெண்ட்ரி ராக் கீழே தான் வந்து இந்த சாண்ட்ஸ்டோன் வந்து வரும். ஸோ இதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2.65 to 2.95. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 65 Nm². ஸோ இது எங்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு பார்த்தோன்னா ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்
ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க்ஸுக்கு இந்த சாண்ட்ஸ்டோன் வந்து சூட்டபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த ஸ்டோன் எதுன்னு பார்த்தோன்னா லைம் ஸ்டோன். ஸோ லைம் ஸ்டோன் அப்படின்றது அது வந்து ஒரு செடிமெண்ட்ரி ராக்கு. அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2 to 2.75, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 55 Nm/mm². ஸோ இந்த லைம் ஸ்டோன் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே அட்மாஸ்பியர்லேயும் ஃப்ராஸ்ட் ஆக்ஷன்லேயும் நிறையா வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கு இந்த லைம் ஸ்டோனு. ஸோ இந்த லைம் ஸ்டோனை வந்து எந்த மாதிரியான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா ஃப்ளோரிங்காக வந்து யூஸ் பண்ணுறோம், பேவிங்ஸில், ரூஃபிங்கில், அதுக்கப்புறம் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த லைம் ஸ்டோன் வந்து யூஸ் ஆகுது. அடுத்த ஸ்டோன் என்ன பார்த்தீங்கன்னா கேங்கர். ஸோ கேங்கர் அப்படின்றது என்னென்னா அது வந்து இம்ப்யூர் ஃபார்ம் ஆஃப் லைம் ஸ்டோன். ஸோ லைம் ஸ்டோனோடைய இம்ப்யூரான ஃபார்ம் தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த கேங்கர். இது வந்து எந்த ராக் கீழே வரும்னா செடிமெண்ட்ரி ராக் கீழே வந்து வரும். இது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா போரஸ் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ஹைட்ராலிக் லைம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த கேங்கர் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து மூரம். ஸோ மூரம் அப்படின்றது என்னென்னா அது வந்து டீகம்போஸ்டு லேட்ரைட். இந்த லேட்ரைட் வந்து டீகம்போஸ் ஆகிற அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த ஸ்டோனை தான் மூரம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து செடிமெண்ட்ரி ராக் கீழே வந்து வரும். இந்த ஸ்டோன் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் வந்துருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா கார்டனோட பாத்தில் வந்து இந்த மூரம்ன்ற இந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நீஸ் வந்து அது வந்து மெட்டமாஃபிக் ராக்கு. இது ஸ்ட்ராங்காகவும் டியூரபிளாக வந்திருக்கும். ஸோ அது எங்கே வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா ரஃப் ஸ்டோன் மேசன்ட்ரி ஒர்க்ஸில், அதுக்கப்புறம் ரோட் மெட்டல்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு லேட்ரைட் அப்படின்றது ஒரு மெட்டமாஃபிக் ராக்கு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்த்தோன்னா போரஸ் இல்லாட்டி செல்லுலர் ஸ்ட்ரக்சராக வந்திருக்கும். ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் சாஃப்டாகவும் வந்திருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோன்னா சீவர்ஸில், அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் ட்ரெயின் டைல்ஸ்லாம் வந்து இந்த லேட்ரைட் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மார்பிள் வந்து பார்த்தோன்னா அது வந்து மெட்டமாஃபிக் ராக். அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 2.65, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 70 Nm/mm². இது ரொம்ப ஹார்டாகவும் காம்பேக்டாகவும் வந்திருக்கும். எங்கே சூட்டபிளாக இருக்கும்னு பார்த்தோன்னா மானுமெண்ட்ஸில், டெக்கரேட்டிவ் ஒர்க்ஸில், அதுக்கப்புறம் ஆர்னமெண்டல் ஒர்க்கு, ஃப்ளோரிங்ஸ்லாம் இந்த மார்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டோன் வந்து பார்த்தோன்னா ஸ்லேட்டு. ஸோ ஸ்லேட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தோன்னா 2.89, கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 77 to 210 Nm/mm². இந்த ஹார்டாகவும் டஃப்பாக வந்திருக்கும். ஸோ இது எங்கே வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா ரூஃப் கவரிங்காக, ஃப்ளோரிங்ஸில், டேம்ப் ப்ரூஃப் கோர்ஸாக, அதுக்கப்புறம் வந்து பார்ட்டிஷன்லலாம் வந்து இந்த ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து 10 காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பில்டிங் ஸ்டோன்ஸு. ஸோ இப்போ காமன் பில்டிங் ஸ்டோன்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்சர் ஆஃப் அ ராக். ஸோ ராக்கோட டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து டெக்ஸ்சர்னால் வந்து என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெக்ஸ்சர் ஆஃப் ராக். ஸோ டெக்ஸ்சர்னாலே வந்து என்னது, அந்த ராக்குள்ளே மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மினரல்ஸ்குள்ளே பார்த்தோன்னா கிரெயின்ஸ்லாம் வந்துருக்கும். அந்த கிரெயின்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆயிருக்கு, கோர்ஸராக அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கா, ஃபைனாக அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த மினரல்ஸ்குள்ளே தான் கிரெயின்ஸ் வந்துருக்கும். அப்போ அந்த மினரல்ஸ் எல்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு அந்த ராக்ஸில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேர்மை தான் நம்ம வந்து டெக்ஸ்சர் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ராக் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்சர், ராக்ஸோட டெக்ஸ்சரை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னு பார்த்தோன்னா காம்பேக்ட் கிறிஸ்டலைன் டெக்ஸ்சர். ஸோ காம்பேக்ட் கிறிஸ்டலைன் டெக்ஸ்சர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இதில் அந்த மினரல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைன் கிரெயின்ஸு எப்படி இருக்குன்னா ஒன்னோடு ஒன்று வந்து ஒட்டி இருக்குது, நல்லா காம்பேக்டாக வந்திருக்கும், கிறிஸ்டலைன் ஃபார்மாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா மார்பிள், குவாட்சைட்லாம் வந்து என்ன மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குன்னா இந்த காம்பேக்ட் கிறிஸ்டலைன் டெக்ஸ்சரில் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தோன்னா காங்க்ளோமரேட் டெக்ஸ்சர். ஸோ காங்க்ளோமரேட் டெக்ஸ்சரில் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ரவுண்டாக வந்துருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் வந்துருக்கும். ஒன்னோட ஒன்று வந்து எப்படி ஒட்டியிருக்குன்னு பார்த்தோன்னா சிமெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக எப்படி ஒட்டியிருக்குன்னு பார்த்தோன்னா இந்த சில பைண்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டியிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா காங்க்ளோமரேட் டெக்ஸ்சர். அடுத்து வந்து ஃபோலியேட்டட் டெக்ஸ்சர். இந்த ஃபோலியேட்டட் டெக்ஸ்சரில் வந்து எப்படி இருக்குன்னா ஸோ இந்த மினரல்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா பேரலல் லேயர்ஸாக, லேயர் பை லேயராக வந்து பேரலாக வந்து அந்த மினரல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், அந்த கிரெயின்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சர் தான் நம்ம வந்து ஃபோலியேட்டட் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளாசி டெக்ஸ்சர். கிளாசி டெக்ஸ்சர் அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா இது வந்து இந்த கிரெயின்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ் மாதிரி வந்துருக்கும், பட் ஆனால் கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த கிரெயின்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய டெக்ஸ்சரை நம்ம வந்து கிளாசி டெக்ஸ்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து கிரானுலர் கிறிஸ்டலைன் டெக்ஸ்சர். ஸோ கிரானுலர் கிறிஸ்டலைன் டெக்ஸ்சர் அப்படின்றது கிறிஸ்டல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரே சைஸில் இருக்கும், ஆனால் தனித்தனியாக வந்திருக்கும். அது ஒன்றோடு ஒன்று வந்து எப்படி ஒட்டியிருக்குன்னு பார்த்தோன்னா பைண்டிங் மெட்டீரியலால் வந்து ஒட்டியிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாண்ட்ஸ்டோன், நீஸ் வந்து இந்த டைப் ஆஃப் டெக்ஸ்சருக்கு வந்து எக்ஸாம்பிள். ஸோ அப்போ போரஸ் கிரானுலர் டெக்ஸ்சர் அப்படின்றது இர்ரெகுலராக சின்ன பார்ட்டிகல்ஸாக வந்து இந்த கிரெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், பட் ஆனால் இந்த ராக்ஸ் வந்து எப்படி இருக்காதுன்னா டியூரபிளாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இந்த டைப் ஆஃப் டெக்ஸ்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா போரஸ் கிரானுலர் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அடுத்து வந்து வெசிகுலர் டெக்ஸ்சர். ஸோ வெசிகுலர் டெக்ஸ்சர் அப்படின்றது என்னென்னா இந்த இதில் வந்து கிரெயின்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா சின்ன இர்ரெகுலர் கேவிட்டிஸாக அந்த ராக்கோட சர்ஃபேஸில் வந்து பார்த்தோன்னா அந்த சின்னதாக
குட்டி குட்டி ஓட்டைகளாக வந்து இந்த ராக்கோட சர்ஃபேஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வெசிகுலர் டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ். நம்ம வந்து இந்த ராக்ஸில் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ராக்லேயும் ஒவ்வொரு இந்த டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதான் வந்து டெக்ஸ்சர் ஆஃப் ராக்னா வந்து என்ன, அதோட டைப்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ராக்சர் ஆஃப் அ ராக்னா வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ராக்சர் ஆஃப் அ ராக் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது இந்த ராக்கில் வந்து கிராக் இல்லாட்டி ப்ரோக்கன் வந்து ஆயிருக்கும், உடஞ்சிருக்கும் அந்த ராக்கு. ஸோ அந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ பொதுவாக அந்த ராக்ஸில் வந்து பார்த்தோம்னா க்ளீவேஜ் அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும். ஸோ க்ளீவேஜ் அப்படின்றது என்னது, அந்த ஒரு பெட்டிங் பிளெயின்ஸ் வந்து இருக்கும். அந்த பிளெயினில் தான் நம்ம வந்து இந்த ராக்கை வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ அந்த பிளேனை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா க்ளீவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா ராக்ஸ்லேயும் இந்த க்ளீவேஜ் வந்து இருக்கும். இந்த க்ளீவேஜை தாண்டி ஏதாவது ஒரு பிரேக்கேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த ராக்கில் வந்து ப்ரோக் ஆகி ஏதாவது டேரக்ஷனில் பிரேக்கேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டேர்மை தான் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ராக் வந்து ஃப்ராக்சர்டு ராக்காக வந்துருக்கு அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இந்த ஃப்ராக்சரான ராக் மூலமாக நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த ராக்கோட டெக்ஸ்சரை இந்த ஃப்ராக்சரான ராக்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஃப்ராக்சர் ஆஃப் ராக்னா என்ன அப்படின்றது இதுதான் வந்து அதோட டெஃபினிஷன். அடுத்து அதோட டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைப், இந்த ஃப்ராக்சரோட ஃபஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தோன்னா கன்காய்டல் ஃப்ராக்சர். ஸோ கன்காய்டல் ஃப்ராக்சர் அப்படின்றது என்னென்னா, இந்த ஃப்ராக்சர் வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா, அதோட சர்ஃபேஸில் வந்து கான்சென்ட்ரிக் ரிங்ஸாக, ஒரு செட் ஆஃப் கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் அந்த மாதிரி வந்து ரிங்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ராக்சர், இந்த ராக்ஸில் வந்து இந்த ஃப்ராக்சர் வந்து இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கன்காய்டல் ஃப்ராக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து குவாட்ஸ் ஃப்ளிண்ட் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ரெண்டாவது டைப் என்னென்னு பார்த்தோன்னா எர்த்தி ஃப்ராக்சர். எர்த்தி ஃப்ராக்சர் அப்படின்றது, அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சாக்கு. ஸோ சாக் பீஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு பிரேக்கேஜ் வந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம தொட்டு பார்க்கும் போது பவுடர் ஃபார்மில் இருக்கும், எர்த் ஃபார்மில் வந்து இருக்கும். ஸோ அது அந்த எர்த் மாதிரி பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எர்த்தி ஃப்ராக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஈவன் ஃப்ராக்சர். ஈவன் ஃப்ராக்சர் அப்படின்றது ஃப்ராக்சரான சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பிளெயினாக வந்து இருக்கும். அந்த ஃப்ராக்சர் சர்ஃபேஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டலைன் டெக்ஸ்சர் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ராக்சர் வந்து பிளெயினாக வந்து இருக்கும். அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் பார்த்தோன்னா கிறிஸ்டலைன் டெக்ஸ்சர் மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஈவன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபைப்ரஸ் ஃப்ராக்சர். ஃபைப்ரஸ் ஃப்ராக்சர் அப்படின்றது என்னென்னா, இந்த ஃப்ராக்சர் ஆன சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஃபைபர்ஸாக, ஸோ ஃபைபர்ஸ் வந்து எப்படி இருக்கணுமோ நூல் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நூலாக வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஃப்ராக்சர் சர்ஃபேஸ் நம்ம எப்படி சொல்கிறோன்னா ஃபைப்ரஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்பெஸ்டாஸில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஃப்ராக்சர் தான் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கடுத்து ஹாக்லி ஃப்ராக்சர். ஹாக்லி ஃப்ராக்சர் அப்படின்றது என்னென்னா, இதில் வந்து இந்த ஃப்ராக்சர் ஆனது எப்படி இருக்கும்னா, அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரஃப்பாகவும் ப்ரோக்கன் சர்ஃபேஸாக வந்துருக்கும். அதே மாதிரி அதோட எட்ஜஸ்லாம், அந்த ப்ரோக்கான அந்த எட்ஜஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஷார்ப் எட்ஜஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்சரை நம்ம வந்து ஹாக்லி ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து அன்ஈவன் ஃப்ராக்சர். அன்ஈவன் ஃப்ராக்சர் அப்படின்றது அந்த ஃப்ராக்சர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா ரஃப்பாக வந்துருக்கும். அதே மாதிரி அந்த சர்ஃபேஸில் சின்னதாக வந்து எலிவேஷன், டிப்ரெஷன், இந்த மாதிரி மேடு பள்ளமாக வந்து அந்த ஃப்ராக்சரான சர்ஃபேஸில் வந்து ரஃபாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கூடிய அந்த ஃப்ராக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அன்ஈவன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர். ஒவ்வொரு டைப் ஆஃப் ராக்ஸில் இந்த மாதிரியான ஃப்ராக்சர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ ஃப்ராக்சர் ஆஃப் ராக்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து இந்த ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸில் வந்து முக்கியமான சில டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ராக் அண்ட் ஸ்டோன்ஸோட ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.